மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவைக்குள்ளே வரும் பொழுது அமர்ந்திருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவருக்கு அந்த கண்ணியத்தை சொல்லிக் கொடுத்து 8 கோடி மக்களின் முதலமைச்சருக்கு அந்த மரியாதையை தர வேண்டும் என்ற கண்ணியத்தை சொல்லித்தர வேண்டும் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் புதிய மரபாக மாண்புமிகு முதலமைச்சர் வரும்பொழுது எழுந்து நிற்க வேண்டும் என்றால் இந்த அவைக்குள் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் வரும்போதும் அனைத்து உறுப்பினர்களும் எழுந்து நிற்க வேண்டுமா? மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த நம்முடைய பேரவைக்கு என்று சில மரபுகள் இருக்கின்றன. இந்த அவைக்கு பேரவைத் தலைவர்கள் அவர்கள்தான் தலைவர். பேரவைத் தலைவர் அவர்கள் வரும்போது கட்சி வித்தியாசமின்றி அனைத்து உறுப்பினர்களும் எழுந்து நிற்பது காலங்காலமாக கடைபிடித்து வருகின்ற மரபு. முதலமைச்சராக இருப்பவர்கள் இந்த அவையில் நுழைந்தவுடன் நேராக தங்கள் இருக்கைக்கு சென்று அங்கிருந்து ஒரு வணக்கம் செலுத்திவிட்டு அமர்வுதான் மரபு. ஆனால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவைக்குள் நுழைந்து நடந்து சென்று அங்குமிங்கும் திரும்பி வணக்கம் செலுத்திவிட்டு பிறகு தனது இருக்கையில் அமர்கிறார். இது ஒரு புதிய பழக்கமாக இருக்கிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த அவையை பொறுத்தவரையில் மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள்தான் வரும்பொழுதுதான் அனைவரும் எழுந்து நிற்க வேண்டும் என்ற மரபிலிருந்து விலகிச் சென்று மாண்புமிகு முதலமைச்சர் வரும்பொழுதும் எழுந்து நிற்க வேண்டும் என்று அதை மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். நான் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களும் ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் கேட்கின்றேன். அதே நேரத்தில் புதிய மரபாக மாண்புமிகு முதலமைச்சர் வரும்பொழுது எழுந்து நிற்க வேண்டும் என்றால் இந்த அவைக்குள் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் வரும்போதும் அனைத்து உறுப்பினர்களும் எழுந்து நிற்க வேண்டுமா என்பதையும் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள்தான் முடிவு செய்ய வேண்டும் என்று நான் பணிவோடு உங்களை கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதை ஆளுங்கட்சி உள்பட அனைத்து உறுப்பினர்களும் எழுந்து நிற்பார்களா என்பதனையும் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவரிடம் நான் விளக்கம் கேட்க கடமைப்பட்டிருக்கிறேன். மாண்புமிகு பேரவை உறுப்பினர்களுக்கு திடீரென்று ஒரு விளக்கத்திற்கு நான் விடையளிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 9:30 மணிக்கு அவை கூடுகிறது என்றால் அவை கூடுவதற்கு முன்னாலே இந்த அவைக்கு வந்து இந்த பக்கமாக வந்து பாதி வரை சென்று அவர் வணக்கம் செலுத்துவதை நான் பார்த்து கொண்டிருந்திருக்கிறேன். அந்த பக்கம் பாதியில் வந்து திரும்பியது ஒரு நாள் மாண்புமிகு அமைச்சர் முன்னாள் ராஜேஷ்குமார் அவர்கள், அண்ணே எங்கள் பக்கம் உங்கள் பார்வை திரும்ப வேண்டும் என்று கேட்டதும் அதை தொடர்ந்து இறுதி வரை போய் இரு பக்கம் வணக்கம் செலுத்தி கொண்டு வருகிறார். அவை கூடுகிற போது அவைத் தலைவருக்குரிய மரியாதை தான் அளிக்கப்பட வேண்டும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. ஆனால் மாண்புமிகு முதலமைச்சர் வருகிற போது அவை கூடுவதற்கு முன்பாக இருபக்கம் அவர் வணக்கம் தெரிவிக்கிற போது நான் பார்த்திருக்கிறேன். முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட எழுந்து நின்று அவருக்கு வணக்கம் செலுத்தியதை நான் பார்த்திருக்கிறேன். மற்ற உறுப்பினரும் விருப்பப்பட்டவர் எழுந்து நிற்பதையும் பார்த்திருக்கிறேன். இந்த அவையினுடைய கண்ணியமும் மிகச்சிறந்த அந்த பாரம்பரியமும் ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் மரியாதை தெரிவித்துக் கொள்வது என்பது அடிப்படையில், அதுவும் தமிழக சட்டப்பேரவையில் அவரவர்களுக்குரிய மரியாதையை கட்சியும் ஆச்சரியங்களை மறந்து மதிப்பளிக்கின்றால் என்பதுதான் நம்முடைய வரலாறு, நம்முடைய பண்பாடு என்று உங்கள் அனைவருக்கும் தெரியும். எனவே முதலமைச்சர் வருகிற போதோ எதிர்க்கட்சிகள் வருகிற போதோ எழுந்து நின்று மரியாதை தெரிவிக்க வேண்டும் என்பது கட்டாயம் அல்ல. ஆனால் அப்படி தெரிவிப்பது என்பது தமிழுடைய பண்பாடு, நம்முடைய பாரம்பரியம். அந்த கண்ணியத்தை இந்த அவையிலே காப்பாற்ற வேண்டுமா வேண்டாமா என்பதை பற்றி கூட அவர் விருப்பத்திற்கு ஏற்ப நான் விட்டு விடுகிறேன். அதை பற்றி நான் யாரையும் வந்து செய்துதான் ஆக வேண்டும் என்று கட்டாயப்படுத்த முடியாது. அவரவர்கள் கொடுக்க வேண்டிய மரியாதையை தங்கள் மனதிற்கு ஏற்ப அவர் கொடுப்பது அவருடைய உரிமை, அதன்படி செய்து கொள்ளலாம்.